ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் பழையாற்றிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை தினந்தோறும் சென்று வழிபடுவது வழக்கம். அப்படி வழிபடுகின்ற பொழுது அந்த கோயில் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பூமாலை கட்டுகின்ற இடம், அந்த பூமாலை கட்டுகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் தினந்தோறும் ஒரு பாடல் பாடி அவர்கள் பூமாலை கட்டி கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு நாள் குந்தவை நாச்சியார் மாலை வாங்க செல்கிறார். அங்கே ஒருவன் பாடிக்கொண்டிருக்கிறான். என்ன பாட்டுனா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்ற பாடலை அவன் பாடிட்டு இருக்கான். இந்த குந்தவை நாச்சியார் பார்க்குறாங்க, இவ்வளோ அருமையாக இருக்கே பாட்டு, இந்த பாட்டு உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்ததுன்னு அந்த பையனை கேட்குறான். அந்த பையன் என்ன சொல்கிறான், இது என் தந்தையார் பாடுவார், என் தந்தையாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாட்டு. சரி, உன் தந்தையை அடையென்றார். நான் தந்தை வந்தார். இந்த பாடலை சொல்லி, இந்த பாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் என்றால், எனக்கு என்னுடைய தந்தையார் சொல்லி கொடுத்த பாடல். இப்படி வழி வழியாக வந்த பாடல் இவ்வளவு அருமையாக சிவபெருமானை பற்றி இருக்கிறது, இதற்கான மூல நூல் எங்காவது இருக்கிறதா என்று யோசிக்கிறார் குந்தவை நாச்சியார். இன்னொரு புறத்திலே சிதம்பரத்திலே ராஜராஜ சோழன் வழிபடச் செல்கிறார். அந்த இடத்திலே அவர் ஒரு பாடலை கேட்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த பாட்டை கேட்கிறார். அந்த ஓதுவார்கிட்ட கேட்கிறார், இந்த பாடல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதுவும் வழி வழியாக எங்கள் மூதாதையர்கள் சொன்ன பாடல். இதை கேட்ட பிறகு ராஜராஜ சோழனும் குந்தவை நாச்சியாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இவ்வளவு அருமையான பாடல்கள், சிவபெருமானை பற்றி பாடல்கள் இருக்கிறதே, இவையெல்லாம் இதனுடைய மூலச்சுவடிகள் எங்கே இருக்கிறது? இதை நாம் தேடி கண்டடைய வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்கின்ற பொழுது இங்கே திருநாரையூரிலே இருக்கக்கூடிய இந்த நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரோடு நெருங்கிய நட்பிலே இருக்கிறார் என்ற தகவல் ராஜராஜ சோழனுக்கும் குந்தவை நாச்சியாருக்கும் கிடைக்கிறது. உடனே அவர்கள் பெரிய பரிவாரங்களோடு தங்கம் வைரம் எல்லாவற்றையும் கொண்டு பெரிய ஒரு தேர்ப்படையோடு திருநாரையூருக்கு வருகிறார்கள். வந்து அங்கு நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலடியிலே விழுந்து வணங்கி, நீங்கள் எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும். என்ன காரியம்? இந்த மாசில் வீணையும் பாடலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பாடலும் இதனுடைய மூலப்பிரதி எங்கே இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆதலால் நீங்கள் இந்த பிள்ளையாரிடம் கேட்டு பிள்ளையார் மூலமாக இந்த மூலப்பிரதிகளை நாம் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரிடம் கேட்ட பிறகுதான் அந்த பொல்லா பிள்ளையாரால் அடையாளம் காட்டப்பட்ட இடம் சிதம்பரம். சிதம்பரத்திலே ஒரு அறையிலே மூலப்பிரதிகள் எல்லாமே ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. தகவலை நமக்கு கொடுத்தது யார் என்றால், நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக பொல்லா பிள்ளையார், திருநாரையூரிலே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் தான் இன்றைக்கு நமக்கு தேவாரங்களையும் தேவார திருமுறைகளையும் நமக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தியது யார்னா பொல்லா பிள்ளையார் தான். இப்படி 6 வகை தலங்களை நாம் தரிசனம் செய்துட்டோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த தலங்களை எல்லாம் சென்று முருகனை தரிசிப்பது போல, சிவனை தரிசிப்பது போல நீங்களும் ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்து இந்த 6 படை வீடுகளும், விநாயகப் பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 படை வீடுகளையும் நீங்கள் சென்று வணங்க வேண்டும். இப்போ தலைப்பினுடைய இறுதி பகுதிக்கு வருவோம். வினை அறுப்பான் வேழ முகத்தான். அது என்ன வேழ முகம்? விநாயகப் பெருமானுடைய தலையானது எந்த வடிவத்தில் இருக்குன்னா யானையினுடைய வடிவத்தில் இருக்கு. இந்த யானையினுடைய தலை எப்படி வந்ததுன்றது அது ஒரு தனி கதையாக சொல்லணும். அதுக்குள்ளே சிவன் பார்வதி கதை எடுத்தோம்னா குறிப்பிட்ட நேரம் நெருங்கிடும். ஆனால் உருவம் என்பது யானையினுடைய தலைன்னு வச்சுங்க. அந்த யானையினுடைய தலை என்பதை எதற்காக வைத்தார்கள்? ஏன் ஒரு புலியினுடைய தலையை வச்சிருக்கலாமே, ஒரு சிங்கத்தோட தலையை வச்சிருக்கலாமே, ஏன் யானையோட தலையை வைத்தார்கள் என்றால்,
விலங்கினங்களிலே மிக உயர்ந்தபட்ச பருமன் கொண்டது யானை என்கிற உருவம். இன்னொன்று, நினைவாற்றல் அதிகமாக உள்ள ஒரு விலங்கினம் எதுவென்றால் யானை என்ற உயிரினத்துக்குத்தான் நினைவாற்றல் அதிகம். எப்படி சொல்லலாம்? யானைக்கு காட்டுப்பகுதியில் போனீங்கன்னா வழித்தடம் என்று ஒன்று இருக்கும். யானை வழித்தடம். ஒரு பெரிய யானை கூட்டமாக ஒரு வழியை உருவாக்குவாங்க. நீர்நிலைகளுக்கோ தனக்கு தேவையான உணவை உண்பதற்காகவோ ஒரு பாதையை ஒரு யானை தலைவன் உருவாக்குவான். அதற்கு பின்னால் ஒரு 20-25 யானைகள் பின் செல்லும். இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் அதே வழியில்தான் செல்லும். அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் அதே வழியில்தான் செல்லும். அதனால தான் யானை வழித்தடத்தை நாம் மறித்தோமானால் யானை என்ன பண்ணுது? ஊருக்குள்ளே வர்றதுக்கு காரணமே அது அதனுடைய போக்கில் யானை வழித்தடத்தில் அது போயிட்டு இருந்தது. நாம் 6 அறிவு பெற்ற மனிதர்கள் என்ன பண்ணோன்னா அந்த வழித்தடத்தை மறிச்சதுனால அது திசை தெரியாமல் நம்முடைய ஊர் பகுதியில் வந்து நம்முடைய விளைநிலங்களை எல்லாம் நாசம் செய்கின்றது. இதை அறிந்த நம் முன்னோர்கள் உடல் அளவில் பருமனாக இருந்தாலும் சரி, அறிவில் எத்தனை தலைமுறை கடந்தாலும் அதன் கூடவே வருகின்ற அந்த குட்டி யானையானது அந்த வழித்தடத்தை மறக்காது. அந்த அளவிற்கு நினைவாற்றல் உள்ள காரணத்தினால்தான் விலங்கினங்களிலே இருக்கக்கூடிய யானையை கொண்டு வந்து விநாயகப் பெருமானுக்கு தலையாக வைத்தார்கள். ஏன் வயிறு பெருசாக வச்சாங்கன்னா, அறிவு என்பது எப்பொழுதுமே அகன்று இருக்க வேண்டும், விசாலமாக இருக்க வேண்டும். விநாயகனுடைய மொத்த உருவத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம விளக்கம் சொன்னோன்னா அதுக்கு முருகவேல் எனக்கு இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுத்தா தான். வெறும் விநாயகருடைய உருவத்துக்கு மட்டும் விளக்கம் என்பது பறந்து விரிந்தப்பட்டது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். அவருக்கு மட்டும் ஏன் தொந்தியோடு இருக்குது அப்படின்னா, அறிவானது அகலமாக இருக்க வேண்டும், தலையானது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையிலே நினைவாற்றல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம விநாயக பெருமானுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? யானையனுடைய தலையை பொருத்தி இருக்கிறோம். இப்போ இறுதிக்கட்ட விஷயத்துக்கு வருவோம். மரணம் என்பது உலகத்து உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தாயின் கருவறையை விட்டு வெளியே வந்துட்டோம்னாவே என்றைக்கும் நமக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது தான் நாம் வாழணும். ஆக எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? சுடுகாட்டுக்குள்ளே போகிற வழியும் செத்தவனை பற்றி பேசுகிறோம். அவர் இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார், இவ்வளோ செல்வங்களை சேர்த்தார், இப்படி வாழ்ந்தவர் இப்படி இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு போகிறோமே, என்றைக்காவது அந்த மரணமும் நமக்கு வரும் என்று எந்த மனிதராவது சிந்தித்திருக்கிறோமா? சுடுகாட்டை விட்டு வெளியே வந்த உடனே இறந்து போன அவரையும் மறந்துடுறோம். நமக்கு இறப்பு வரப்போகிறது என்பதையும் நம்ம மறந்துட்டு தான் வாழ்கிறோம். இதுதான் மாயை. இறைவன் நம்மிடம் மறைத்து வைத்திருக்கிறான். பொழுதன்னைக்கும் நீங்கள் மரணத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தால் வாழ முடியுமா? அந்த வாழ முடியாது என்ற காரணத்தினால்தான் இறைவன் என்ன பண்ணான்னா, மரணம் என்ற நினைப்பை கூட சுடுகாட்டு வரையில் தான் நம்மிடம் வைத்திருக்கிறான். சுடுகாட்டை விட்டு வந்து விட்டாலே நமக்கு அந்த மரணத்தை பற்றிய எந்த நினைவும் இல்லை. அடுத்து வந்தவுடனே தன் மனை, மக்கள், உறவினர், சுற்றத்தார் இவர்களுக்கெல்லாம் நாம் செல்வம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே உட்படுகிறோம். ஒரு மரமானது விதையில் தொடங்கி, வாழ்க்கை ஒரு மரத்திற்கு விதையில் தொடங்கி கடைசியில் விறகில் முடிகிறது. அவ்வளோதான் அது வாழ்க்கை. விதை வெடித்து வெளியே வருது, வாழ்கிறது, வாழ்ந்து பல பறவைகளுக்கும் பல உயிரினங்களுக்கும் தன் பழங்களை எல்லாம் கொடுத்து இந்த உலக உயிர்களை எல்லாம் காக்கின்ற தொழிலை ஓர் அறிவாக இருக்கக்கூடிய ஒரு மரம் கொடுக்கிறது. தன்னுடைய மரத்திலே பல பறவைகளுக்கு இருப்பிடத்தை கொடுக்கிறது. என்றைக்காவது நீ தங்குவதற்கு வாடகை வேண்டும் என்று மரம் கேட்டு இருக்கிறதா? அதற்கு ஓர் அறிவு தான். இறைவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குள்ளும் மறைபொருளை வைத்திருக்கிறான், இந்த மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காக. நாம் மரத்திடமிருந்து கற்க வேண்டியது என்ன? தன்னையே எல்லாருக்கும் கொடுக்கிறது, தன்னை விறகாக மாற்றுகிறது, தன்னிடம் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கிறது, தன்னிடம் இருப்பிடத்தில் இருப்பதற்காக அணிலுக்கு இடம் கொடுக்கிறது, காகத்திற்கு இடம் கொடுக்கிறது. ஆனால்
நாம் நம் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கே ஓர் அடி இடத்தை கொடுக்க மறுக்கிறோம். ஆக எங்கே நாம் ஆறறிவு பெற்ற மனிதர்களாக இருக்கிறோம்? மரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தியாகம் கூட யாருக்கு இல்லை? மனிதனிடம் இல்லை. கருவறையில் தொடங்கக்கூடிய நம் வாழ்க்கையானது மீண்டும் கல்லறைக்குள்ளே போய் சென்று முடிவடைகிறது. மரத்திற்கு கிடைத்த அந்த பலன் கூட இந்த மனிதன் செய்திருப்பானா என்று சந்தேகம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எங்கே விமர்சிக்கப்படுகிறது என்றால் அவன் பிறந்த நாளிலே கிடையாது. அவன் இறந்து செல்கின்ற பொழுது எத்தனை பேர் அவன் பின்னால் செல்கிறார்கள், அதுதான் அவன் சேர்த்து வைத்த செல்வம். வேற எந்த பெரிய செல்வத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்தால் எதுவும் வராது. ஒரு பொருள் கூட, காதருந்து போன ஊசி கூட உங்களோடு வராது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகும்போது எதை கொண்டு போய் செல்வீர்கள் என்றால் நீங்கள் செய்த நல்வினையும் தீவினையும் தான் எது உங்க கூட வரும். அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, விழியம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. இவங்கெல்லாம் எது வள்ளியும் வருவாங்கன்னா, சொத்து சேர்த்து வச்சிருந்தனா தான் புள்ள கூட சுடுகாட்டு வள்ளியும் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். ஆனால் பற்றி தொடர்வது இரு வினை. நீ செய்த நல்வினையும் தீவினையும் தான் இந்த உயிர் சுமந்து கொண்டு செல்லும். எதற்காக? உனக்கு அடுத்த பிறவி கிடைக்க வேண்டும் என்றால் நீ செய்த நல்வினையும் தீவினையும் தான் உன்னை கொண்டு போய் அடுத்த பிறவிக்குள்ள சேர்க்கும். அதை எப்பொழுதுமே நாம் நினைவில் வச்சிருக்கணும். மரத்தை பார்த்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உறங்குவதற்கு வேப்ப மரம் அவ்வளோ நிழல் கொடுத்து அருமையான தூக்கத்தை கொடுக்குது. என்றைக்காவது அந்த மரத்திற்கு நாம் நன்றி சொல்லி இருக்கிறோமா? நன்றி என்பதே நம் வாழ்க்கையிலே கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு நான் வள்ளுவேன். இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கெல்லாம் ரெண்டு காரணம் சொல்லுவோம். ஒன்று ஊழ்னு சொல்லுவோம், இன்னொன்று விதின்னு. விதினா என்ன, ஊழ்னா என்ன? விதி என்பது விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்டது எதுவென்றால் சஞ்சித வினை. உன்னுடைய தொல்வினையிலிருந்து இந்த பிறவியிலே நீ என்ன அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது விதி. அந்த விதியை மீறி உன்னால் செயல்பட முடியாது. ஊழ்வினை அது என்னன்னா, நீ இவ்வளோ காலமாக சேமித்து நிறைய வச்சிருக்கிறப்பார், நல்லதும் கெட்டதும், அது உன்னை பின்தொடர்ந்துக்கிட்டே வரும், தொடரும், தொடர்ந்து கொண்டே வரும். விதி என்பது தொடரும், தொடர்ந்து கொண்டே வரும். உன்னை தொடாமல் நின்று வேடிக்கை பார்க்கும். எப்போ உன்னை தொடுனா, விதி என்பது என்றைக்கு வலிமையாகிறதோ அன்றைக்கு ஒரு நொடியில் உன்னை காலி பண்ணிடும். நேற்று இரவு வரை பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவன் மறுநாள் காலையில் ஏழையாகி விடலாம். ஆருத்ரா மாதிரி இடத்துல வந்து பணத்தை போட்டவங்க ஏழையாயிடலாம், இல்லை ஐஎஃப்சியில் போட்டால் ஏழையாயிடலாம், இல்லைனா ஒரே நாளில் பணக்காரனை ஆவது எப்படி வடிவேல் சொல்கிற மாதிரி அதில் போட்டாலும் ஏழையாயிடலாம். ஆனால் நினைத்த பார்க்க முடியாத நேரத்திலே உயர்ந்த செல்வன் கூட நடுத்தெருவுக்கு வருகிறான் என்றால் காரணம் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. விதித்தது எதன் வழியாக வந்ததென்றால் உன்னுடைய ஊழ்வினையால் வந்தது. அதை சிலப்பதிகார காப்பியமே சொல்லும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியலில் ஒருத்தன் மோசடி பண்ணான்னா, ஏமாத்தினான்னா அவனுக்கு தர்மம் என்பது அவனுக்கு தண்டனை கொடுக்கும். அதை வள்ளுவன் சொல்வார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. உலகத்திலே மிகப்பெரிய நீதிமன்றம் எதுவென்றால் உன்னுடைய மனசாட்சி ஒன்றுதான். உலகத்தில் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதுதான் இறுதியான தீர்ப்பு. உலகம் 1000 தீர்ப்பை கொடுக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் மனசாட்சி உங்களுக்கு என்ன கொடுக்கிறதோ அதுதான் இறுதியான தீர்ப்பு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகார காப்பியம் சொல்கிறது. இன்னொன்று திருக்குறளிலே ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் சொல்வார் வள்ளுவர். என்னன்னா, நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் ஒரு அடிக்கு முன்னால் என்ன நிற்கும்னா, நீ செய்த ஊழ்வினையானது உனக்கு முன்னால் வந்து நிற்குமா. அதனால் ஊழில்
பெருவழி, மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஊழ்வினை. அந்த ஊழ்வினையால் தான் கோவலன் சிலப்பதிகாரத்திலே கழுத்தறுபட்டான். கண்ணகி அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? சிலப்பதிகாரத்தில் அவர்கள் செய்த முற்பிறவியில் செய்த ஊழ்வினையின் காரணமாகத்தான் கோவலனும் கண்ணகியும் அடுத்த பிறவியிலே கஷ்டப்பட்டார்கள். ஆக மரணம் என்பது மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த மரணத்திலிருந்து நாம் நிம்மதியாக இறைவனிடம் நாம் வேண்ட வேண்டியது என்னன்னா, என்னுடைய கடைசி காலத்திலே அடுத்தவருக்கு துன்பம் தராமல், அடுத்தவருக்கு இம்சை கொடுக்காமல், இறைவா யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அடுத்த நொடியே என்னை அழைத்து கொண்டு சென்று விடுது. என் உற்றாருக்கோ உறவினருக்கோ பெற்ற மகனுக்கோ மகளுக்கோ தினந்தோறும் தொந்தரவு கொடுத்து மலசலத்தை ஒரு இடத்திலே கழித்து அடுத்தவர் முகம் சுளிக்கின்ற அளவிற்கு என் வாழ்க்கையானது இருந்து அடுத்தவருக்கு துன்பத்தை தரக்கூடாது. இறைவனிடம் கடைசியாக வேண்ட வேண்டியது ஒன்றுதான். பெருஞ்செல்வம் வேண்டும் என்று வேண்டாதீர்கள், அது உங்களோடு வரப்போவது இல்லை, எந்த காலத்திலும் வரப்போவதில்லை. ஆனால் மரணம் என்பது நிச்சயமாக நிகழும். அந்த நிகழ்கின்ற தருணத்திலே நாம் விநாயகப் பெருமானிடம் வேண்ட வேண்டியது என்றால், எனக்கு யாருக்கும் துன்பத்தை தராமல், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் ஒரு நொடியிலே என் இதயத்தை நிறுத்தி என்னை நீ அழைத்து கொண்டு சென்று முடிந்தால் அடுத்த பிறவியை கொடு, இல்லை உன்னுடைய திருவடியை கொடு. வினை அறுத்து வேட முகத்தான் உங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் வாழ்விலே நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்று